பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜன்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் பலரும் எதிர்பாராத விதமாகவும் இருந்தது, இன்னும் பலர் கொண்டாடக்கூடிய இடமாகவும் தேர்தல் முடிவுகளை பார்க்க முடிந்தது. தேர்தல் முடிவு நடந்ததிலிருந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக வெளியில் தெரியுது. அதிமுக கிட்டத்தட்ட 2 பிரிவுகளாக பிரிஞ்சு வேறு ஒரு திசையை நோக்கி அவங்க நகல்றாங்க. அது அதிமுகங்கிற கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள் கழித்து தான் முழுசாக நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. திமுக எதிர்பாராத ஒரு பெரிய தோல்வியை சந்தித்ததா அவங்களே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்களா அல்லது உண்மையிலே அது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள்னு வெளியில் அறிவிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எதையோ தேடுகிறார்கள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. புதிதாக ஒரு டீம் போட்டு கீழே வரைக்கும் போங்க, எதனால் தோற்றோம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வெப்சைட்டும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுகிறார். அதுக்குன்னு ஒரு 38 பேரை அழைச்சி நீங்கள் எல்லாரும் கீழே வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லியும் அனுப்புகிறார். இந்த முன்னெடுப்பு அவசியப்படுகிறதா திமுகவுக்கு? தேர்தலுங்கிறது வெற்றி தோல்வியோ மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. அது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பேசுது. மக்களுடைய நாடி துடிப்பு என்னங்கிறத பேசுது. ஒரு கட்சியை அவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள், ஏன் நிராகரிக்கிறார்கள் போன்ற பல கேள்விகளுக்கான விடை தெரிஞ்சாகணும். ஜெயிச்சா வெற்றி பெறுவதற்காக உழைத்த பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நகர்ந்துடலாம். ஆனால் தோல்வி அடைந்தால் எதனால தோல்வி அடைந்தோம்? நம்ம கருத்தியலை மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்களா அல்லது நம்ம ஆட்சியை நிராகரிச்சிருக்கிறாங்களா? எல்லாமே சரியாக இருந்தும் தொடர்ந்து 3 தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றதற்கு பிறகும் இந்த தேர்தலில் எப்படி நம்ம அந்நியமானோம்? புதிதாக ஒருத்தர் வந்ததுனால தான் அப்படின்னா அவரிடம் நமக்கு விழுந்த வாக்குகள் அவர் பக்கம் போனதுக்கு என்ன காரணம்? இப்படி பல்வேறு கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம அமைப்புக்குள்ள, நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள ஏதேனும் பலவீனங்கள் இருக்கா? ஏன்னா எந்த லூப்புகளும் இல்லாம வெற்றியை நோக்கி போகிற படிதான் அவங்களுடைய எல்லா ஸ்கீம்ஸும் இருந்தது. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு மக்களை சந்திக்க சொன்னதும் சரி, அதுக்கப்புறம் என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு ஸ்கீம்ல ஒரு காலில் மக்களை அணிதிரட்டுவதற்கு அவங்கள ஆதரவாக பேசுவதற்கு பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உடன்பிறப்பே வா அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களை இங்கே நேரடியாக முதல்ல திமுக தலைவரோட பேசுவதற்கான வாய்ப்பாக, எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த கால் இருந்தது. இது எல்லாமே என்ன பிக்சரை வெளியில் கொடுக்குதுன்னா, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிக்சர் கிடைக்குதுன்னா, ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதற்கான அனைத்து வகைகள்லையும் திமுக வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கொடுக்குது. இது தாண்டி சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிற மற்ற கட்சிகளோட இருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட்ஸோட ஒப்பிடும்போது திமுகவினுடைய கேண்டிடேட் டாலா இருக்காரு. கூட்டணி தொடர்ந்து 3 தேர்தல்களில் தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அதனால கூட்டணின்னு பார்த்தாலும் இது வலிமையாக இருக்குது. இப்படி வரிசையாக ஒவ்வொரு காரணங்களும், ஸ்கீம்ஸ், அரசினுடைய திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு எல்லா வகைகள்லையும் திமுக வெற்றி பெறுவதற்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு பிக்சர் இருந்தது. அப்போ தோல்விக்கான காரணம் என்ன? ஏதோ ஒன்று காரணம்னு சொல்ல முடியாது. பல்வேறு காரணிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அதுல பல்வேறு காரணிகள்ல நாம எந்தெந்த இடங்கள்லாம் ஃபெயில் ஆனோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்க வேண்டியது ஒரு கட்சியோட பொறுப்பு. ஆக்சுவலா உடன்பிறப்பே வான்ற சந்திப்பா இருக்கட்டும், ஓரணியில் தமிழ்நாடுன்னு கட்சிக்காரங்களை போய் வீடு வீடாக போய் அவங்க எல்லாரையும் வீட்டில் சேர்த்ததா இருக்கட்டும், இப்படின்னு பல ஒர்க் ஆல்ரெடி அவங்க கிரவுண்டில் மக்கள்கிட்ட அப்படின்னு அட்ரஸ் பண்ணது தான். இன்னொன்று, உங்கள் கோரிக்கை என்னன்றதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அதன் அடிப்படையில் நான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னு தான் முதலமைச்சர் சொன்னார். இப்படி அறிவிப்புகளாகவும் திட்டங்களாகவும் பெயர்களாகவும் ஏற்கனவே
வெல் எஸ்டாப்ளிஷ்டா, அது அந்த வார்த்தை சரியா நீங்க தான் கரெக்ட் பண்ணணும், பல்வேறு வேலைகளை முன்னெடுத்தாங்க தேர்தலுக்கு முன்பாகவே. இது எல்லாத்துலயும் கிடைக்காத ஒரு 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 ரிசல்ட், ஒரு முடிவு என்ன அப்படிங்கிற அந்த இதை இனிமே வரப்போற வாய்ப்புகள் மூலமா அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அதுவும் சரியா, அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் அறிவித்த எல்லாமே ப்ராப்பரா போய் லான்ச் ஆகல, ப்ராப்பரா போய் அவங்களால செஞ்சு முடிக்க முடியல, அப்படி எடுத்துக்கலாமா? செய்து முடித்தார்களா, செய்து முடித்ததற்கு பிறகும் தோல்வி வந்ததா, அல்லது செய்து முடிக்கலையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சாகணும்ல. அது தெரியாம நம்ம வந்து வேற எதுவும் செய்ய முடியாது. இந்த தொண்டர்களை நம்பி கொடுக்கிற பொறுப்பு அது. தொண்டர்கள் மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லல. பல்வேறு காரணிகள்ல அது ஒரு காரணி. அந்த காரணியில கேப்பே இருக்காது. ஏன்னா இவங்க வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்யக்கூடிய தொண்டர்களை பெற்ற ஒரு உறுதியான அமைப்பாக இருக்கு. துணை முதலமைச்சராக அவர் வந்து பொறுப்பேற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியில பல்வேறு வேலைகளை அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்பொலிட்டிக்கலா, அரசியல் அகற்றப்பட்ட ஒரு நிர்வாகத்துக்கான பிரச்சாரம் வேகமாக நடக்கும்போது அரசியல் படுத்தும் வேலைகளுக்கான பணியை வந்து உதயநிதி முன்னெடுத்துட்டு போறாரு. இப்படி பல்வேறு வேலைகள் வேறு எந்த காலத்திலையும் நடக்காத அளவுக்கு இந்த பீரியட்ல நடந்திருக்கு. ஆனா அது மக்கள் வந்து அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமா தான் எனக்கு தெரியுது. அதனால முதலமைச்சர் வந்து அதுக்கு தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய தலைமை பண்பை காட்டுது. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, பாராட்டுக்கள் வரும்போது, வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணியில இருக்குன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பெருமைகள் வந்து சேரும்போது எல்லாம் உடன் உழைத்த அதிகாரிகளுக்கும் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் நன்றி சொன்னார். அந்த கிரெடிட்டை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறாரு. தோல்வி வரும்போது அதற்கான முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் வந்து ஒரு ரியல் தலைவருக்கான பண்பு. அந்த பண்பையும் அவர் வந்து தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு ஆர்கனைசேஷன் திமுக தலைவராக கட்சியில எங்கேனும் ஓட்டைகள் இருக்கா, அல்லது நம்ம தலைமையிலேருந்து கம்யூனிகேட் பண்ற செய்திகளை அதே உணர்வோடு ரிசீவ் பண்ண முடியாம ஒரு கேப் இருக்கா, அப்போ அந்த கேப்பை சரி செய்வது எப்படின்னு அடுத்தாப்புல பிளான் பண்ணணும். அது எப்படி இருக்கும்? அந்த கேப் புரியறதுக்காக கேட்கிறேன். அப்படி கேப் வருமா? வாய்ப்பு இருக்கு. அதாவது அரசியல் உணர்வு அல்லது அரசியல் மட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, வெவ்வேறு தளங்கள்ல இருக்கு. அரசியல் உணர்வு வந்து வெவ்வேறு தளங்கள்ல இருக்குது. இப்போ நீங்க உடனே பற்றி கொள்வது மாதிரி என்னால் பற்றி கொள்ள முடியாமல் போகலாம். நான் ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கலாம். எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் எல்லாம் எனக்கு வந்து மெதுவாகத்தான் எனக்கு ஏறுமாக இருக்கலாம். நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு கால அவகாசம் எடுக்குமாக இருக்கலாம். தலைமை சொல்லக்கூடியதை அப்படியே வாங்கி செயல்படுத்தக்கூடியவர்கள் சில பகுதிகளில் இருப்பாங்க. சில பகுதிகளில் அதில் பாதி நடக்கும். சில பகுதிகளில் பேப்பரை வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அது அங்க வந்து ஒரு எல்லா கிளை அமைப்புகளுக்குள்ள ஒற்றுமை, இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களையும் முழுமையாக பயன்படுத்துவதற்கான தலைமையாக அந்த கிளை இருக்குதா போன்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து அந்த உடன்பிறப்பின் குரலா அந்த தளம் உருவாக்குனதுக்கு பிறகு அனானிமஸாகவும் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து அவருடைய உதவியாளர்களோடு முதலமைச்சர் மட்டுமே அதை அவ்வளோத்தையும் கேட்க போறாரு. ஆடியோவாக இருந்தால் ஆடியோவாக கேட்க போறாரு, இல்லைன்னா படிக்க போறாரு. இது தமிழ்நாட்டிலிருந்து முழுக்க வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் சாத்தியமா? அது இது அப்படி பண்ண முடியுமா? கோடிக்கணக்கான புகார்கள், கோடிக்கணக்கான ஒப்பீனியன்ஸ் வருதுன்னா அதை ஒரு ஆளோ ஒரு அதை உட்கார்ந்து ரெப்பிட்டேட்டிவ் நேச்சராக இருக்கக்கூடியதை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிற டீம். இப்போ சப்போஸ் உங்களை போன்ற இளைஞர்கள் அங்கே இருந்து அதை பார்க்குறாங்கன்னா, அமைச்சர்கள் மேலே புகார் அப்படின்னு சொன்னால், அமைச்சர்கள்னா பொதுவான புகார்கள் தனியாக பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கிறத எடுத்துட முடியும். இது இத்தனை பேர் வந்து அமைச்சர்கள் மேலே புகார் தனித்தனியாக அதை கிளாசிஃபை பண்ணிட முடியும். கட்சி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மற்ற நிர்வாகிகள் அந்த மாதிரி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய புகார்னா அதை தனியாக எடுத்துக்கொள்ள முடியும்.
பிரச்சனை வந்து ஆட்சியினாலயா இல்ல கட்சியினாலயா இல்ல நாம எல்லாமே சரியாகத்தான் செஞ்சோம், புறச்சூழல்கள் தான் இந்த தோல்விக்கான காரணமாக இருந்தது, புறச்சூழல்களை நாம் சரியாக கணிக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிற முடிவா, அதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது அதிகமாக தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அரைவ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் இந்த மாதிரி வேலைகளை செய்துதான் ஆகணும். கட்சி தலைவர் களத்துக்கு போய் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மீட்டிங்கை போட்டு சந்திக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது அதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. அதை தவிர்த்துட்டு ஒரு ஆன்லைன் மீடியமா அதை மாத்துறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கான பலன் அது கொடுக்குமா? இல்ல ஆன்லைன் மீடியமாக மாற்றுவதாக அவர் எங்கேயும் சொல்லல. வெப்சைட் போட்டு அதுக்கு வந்து ஆன்லைன் மீடியமாக இருக்கிற ஏரியா, அந்த ஏரியால செய்ய வேண்டிய வேலையை நாம கூடுதல் கவனம் செலுத்த தவறிட்டோம். இது தேவையாக இருந்தால் அதையும் பண்ணணும். அந்த கன்வென்ஷனல் மெத்தட், மரபு வழியில செய்யக்கூடிய வேலைகள், அதாவது பொதுக்கூட்டம் போடுறது. நான் அப்படி கேட்கல. ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கிறாருன்றத கிரவுண்டுக்கு போய் ஒவ்வொரு பகுதியிலையும் பகுதி அமைப்பாளரை வச்சு அவரே ஒரு மீட்டிங்கை போட்டு கட்சிக்காரங்கள்ட்ட பேசிட முடியும், உடன்பிறப்புகள்கிட்ட பேசிட முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு. அதை விட்டுட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது பெரிய அளவுக்கான பலனை கொடுக்குமா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து அதில் கிடைக்குது. அதை வைத்து அதுக்கப்புறம் ஒரு டூர் போவார் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் திரும்ப எந்தெந்த இடத்துல நேரடியாக போய் ஃபிசிக்கலாக அவர் போய் இருந்து அவர்களை பார்த்து சப்போர்ட் பண்ணி அவங்களை மேலும் ஊக்குவிக்கிறதுக்கான பணிகளை செய்யணுமோ அங்கெல்லாம் நேரில் போவார். சில இடங்கள், அது எல்லா இடங்களுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்கெங்கெல்லாம் அந்த சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து அவரோ அல்லது அவர் அனுப்பக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களோ யாராவது வந்து போய் அதை சால்வ் பண்ணிட்டு வர்றதுக்கு போவாங்க. சிலருக்கு வந்து அந்த ஊக்கப்படுத்துதல் வந்து ஒரு வேலை தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. நீங்க குறிப்பிடும்போது புறச்சூழல்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறீங்க. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இந்த தேர்தலில் ஏற்பட்டிருந்த இந்த முடிவு, மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பில் என்ன மாதிரியான காரணங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு உங்களால் ஓரளவு அனலைஸ் பண்ண முடியுதா? திமுக வெற்றி, அதிமுக வெற்றி அப்படிங்கிற அந்த பார்ட்டி வெற்றிக்குள்ள போகாம மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அல்லது அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த புறச்சூழல் அப்படிங்கிற அந்த டேர்ம், இது எல்லாம் என்ன மாதிரியை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு? சோசியல் மீடியாங்கிறது ஒரு கருவி, ஆனா என்ன அந்த சோசியல் மீடியா மேல அதன் மூலமாக போயிருக்குதுங்கிறது தான் எனக்கு முக்கியம். அது பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கடந்த காலங்களில் போன விஷயம், செபி வழி செய்தியாக போன விஷயம், இப்போ வந்து ஒவ்வொருவர் கையில் இருக்கக்கூடிய ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்பாக, யூடியூபாக, ஃபேஸ்புக்காக, ரீல், இன்ஸ்டாவாக வருது. அதில் இங்கே நான் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னேன். அப்படி நான் சொல்லும்போது எனக்கு என்னன்னா, எனக்கு நெகட்டிவாக சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு பொருட்டாக என் மனசில் பதியல. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய அளவில் அந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்தாங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஆங்காங்கே நடக்கின்ற சில தனிப்பட்ட நிகழ்வுகள் தவிர பொதுவான தன்மையோடு அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்வதற்கான ஒரு எந்த கிரவுண்டும் இல்லை. அதனால இந்த எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய கூட்டமாக பெண்கள் வந்து பணிகளுக்கு போகிறாங்க, பணிக்கு முடிஞ்சு திரும்பி போகிறாங்க. நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு நபர்கள் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருந்து பணிக்கு போகிறாங்க, தனியாகத்தான் போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க, அல்லது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் அப்புறம் பஸ் பிடிச்சு போகிறாங்க. இப்படி பல்வேறு வகைகளில் யாருடைய மொபிலிட்டியும் பாதிக்கப்படலை, யாருடைய பயணங்களும் பாதிக்கப்படவில்லை, எல்லாரும் பாதுகாப்பாகத்தான் போயிட்டு வர்றாங்க. சமூகத்தில் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் எல்லா பகுதிகளிலையும் நடப்பதாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னா அது மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படின்னு நான் நம்பினேன். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒவ்வொருவரும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, மக்கள் அவ்வளோ பேரும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு அவங்க வீடுகளுக்கு திரும்பி போகிறாங்க, எதுவும் பெரிய அளவில் பறிகொடுக்காம திரும்பி போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு பர்சனல் அனுபவத்தில்
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற உடனே நடந்த சம்பவமா இருந்தா அதுக்கு சிசிடிவி ஆதாரம் கொடுக்கலாம். சம்பவமே நடக்கலைன்றப்ப எதைத்தான் ஆதாரமா கொடுக்கறதுங்கிற. அப்போ இந்த ஆதாரங்கள் இல்லாமல் இது போன்று முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே மக்களிடத்துல எடுபடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ என் போன்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையெல்லாம் மக்கள் நம்பி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இது போன்ற கருத்து கேட்பு மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். புரியுது. இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அதிகமாக மக்களை போய் சேர்ந்ததும் இதுதான். இது போன்ற விஷயங்கள் தான். ஒருவரை இழிவுபடுத்தும் விதமாக என்னென்னலாம் கொண்டு சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் செய்யறது. பொதுவாக திமுக மேல கடந்த காலங்களில் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி திமுக மேல சொன்ன குற்றச்சாட்டுகளை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்போதோ சொன்ன குற்றச்சாட்டுகளை இப்போ தூசி தட்டி எடுத்துட்டு வந்து இப்போ இந்த சமூக ஊடகங்கள்ல பரப்புவது அப்படிங்கிறதும் ஒரு இதாக நடக்குது. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா ரவுடி எலமெண்ட்ஸ் வந்து வெளியில வந்துருவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரே வன்முறை இதுவுமா செய்வாங்க, கட்சிக்காரங்க வந்து வன்முறையாளர்களாக மாறுவாங்கன்னெலாம் சொன்னாங்க. ஒரு 21லேருந்து 26 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 1 அல்லது 2 ஒரு ஒரு பிரியாணி கடை நிகழ்வு, ஒரு அதுவும் அவங்க தானா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு பிரியாணி கடை நிகழ்வு, ஒரு அம்மா கேன்டீன் நிகழ்வு அப்படின்னு பெரிய பிரச்சனை இல்லாத சிறு சிறு நிகழ்வு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப கராராக கட்சி வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொண்டது. கட்சிக்காரங்களுக்கு பார்ட்டி மேல இருந்த பெரிய கடுப்பே எங்களெல்லாம் ஸ்டேஷன் போக விட மாட்டேன்றாங்கன்றதுதான். திமுக நண்பர்களுக்கு அது தெரியும். பெரிய பிரச்சனை என்னன்னா, அது வந்து ஒரு தோல்விக்கான காரணமாக அதையும் வெளியில சொல்றாங்கல்ல, வெளியில சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி, அதாவது சட்டப்படி செய்யக்கூடாத வேலைகளை செய்யாதன்னு சொல்றது வந்து தோல்விக்கு காரணமாக சொல்லிட்டு அதையெல்லாம் அப்படி வச்சிருந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அது எந்த கதையில வருதுன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், பஞ்சாயத்துகளுக்கு போகக்கூடியவர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கக்கூடியவங்க, எல்லா அறங்களையும் பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க சொல்றாங்க அவங்கள நீங்க கட்சிக்காரங்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. என்ன வாய்ப்பை கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னு தெரியல. எஸ்ஐட்ட போய் சண்டை போடு, இன்ஸ்பெக்டர் போய் சண்டை போடு, கட்ட பஞ்சாயத்து பண்ணு அப்படின்னு இவங்களே சொல்றதா. அறமும் ஒரு பக்கம் பாடிட்டு சொல்லிடுறது. பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் வாய்ஸ் ஓவர் இல்லாம கேட்கறதுக்கு ஸ்டிங்கு போடுவேன்டா அப்படி ஒரு பேட்டர்னுக்கு வராங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது சாதாரணமாக எந்த கட்சி ஆட்சியிலையும் நடக்காத சில விஷயங்களை கராராக மு.க. ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. நாங்கள் கராராகன்னு சொன்னா அவர் கராராக நடத்துவாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் வந்து கராராக நடத்துவதுன்னா நான் சவுக்கை எடுத்து அதிகாரிகளிடம் வேலை வாங்குவேன்னு சொல்றது தான் கராராக வேலை வாங்குதல், கராராக செயல்படுத்துதல்னு ஒரு பார்வை வேறுவிட்டு இருக்குது. அதனால இப்படி இப்படி அவர் சொல்றதே வந்து காமாகவும் ஃபேமாகவும் சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இவங்க புரிஞ்சுக்கலங்கிற காரணத்தினால இவங்க அதையெல்லாம் பற்றி இவர்களுக்கு என்ன தவறான புரிதல் இருக்கோ அதை வந்து பொதுமக்களிடத்துல தினந்தோறும் சொல்ற வேலையை செஞ்சுட்டாங்க. கட்சிக்காரங்க சந்தோஷமா இல்ல, அதனால ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியனா அதை கிரியேட் பண்ண பார்க்க. சந்தோஷத்துக்கு பின்னால என்ன இருக்கு? அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? அதுதான் இதுதானே. நீங்க பஞ்சாயத்து பண்ண முடியாது, லோக்கல்ல ஏதேனும் ஒரு மேட்டர்னு எடுத்துட்டு வந்து உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட கொடுத்து அதை செய்து கொடுக்க முடியாது. கட்சிக்காரங்க சம்பாதிக்க முடியாது. ஆமா, அப்படிங்கிறத வெளிப்படையா அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா ஆமா, அதுதான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பார்ட்டி வெற்றி பெறணும்னா அந்த கட்சியினுடைய கட்சிக்காரர்களுக்கான அனுகூலங்கள், ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியும் ஒரு தோல்வி வந்திருந்ததுன்னா இப்போ இதே அறம்பாடிகள் என்ன சொல்லுவாங்க, கட்சிக்காரங்களை ஆட விட்டாங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவங்க சொல்றாங்கிறது இல்லை. இப்போ உண்மையான காரணங்கள் பல்வேறு வேற விதமான காரணங்கள் வரும் அதுல ஃபீட்பேக்காக. அது தாண்டி புதிய வெளிச்சமும்
ஒருவேளை கிடைக்கலாம் அதுல இருந்து. ஆனா நீங்க சொல்றது வந்து சோசியல் மீடியா அதில் ஏற்படுத்தி இருந்த ஒரு 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 பேட்டர்னா ஒரு ஒர்க் பண்ணி அது கரெக்டா ஃப்ளோ ஆகி அந்த பக்கம் போய் இறங்குச்சு. அதுல நம்ம ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு நீண்ட காலமாக எளிய மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வன்மம். எதை சொல்றீங்க? சாதாரணமாக வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தாங்கள் அழைத்தால் அவங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறு நில உடைமை சிந்தனை கொண்டவர்களுக்கும் கூட இந்த எளிய மனிதர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரம் பெறுவது போன்ற ஒரு வளர்ச்சியை பார்க்குற விஷயம் எல்லாமே ஒரு ஒவ்வாமையை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நாம் வந்து நினைக்கலன்னா எப்படின்னா இவ்வளோ நன்மை நடந்திருக்குது, எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்குது. 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் பெறாத அந்த 1000 ரூபாய் பெறாதவங்க மேல பெறாதவர்கள் எல்லாரும் அவங்களை எப்ப தோக்கடிக்கிறதுன்னு காத்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்கல்ல. நீங்க யூனிவர்சலா கொடுக்கல, டார்கெட் வச்சு கொடுத்துட்டீங்க, இப்போ வாங்காதவங்க உங்களை தோக்கடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் பொதுவாக அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆமா, நமக்கு அது தேவையில்லை, தேவைப்படுபவர்களுக்கு அரசு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி எல்லாரும் நினைக்கல அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் வருது. அவங்க சொல்றது கொஞ்சம் இருக்கலாம், பரவலாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுவும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. நான் இன்னும் அதை ஏற்கல. ஏன்னா அவங்க இந்த ஒரு ஸ்கீம்ல இல்லைனாலும் வேறு ஸ்கீம் மூலமாக இன்னொன்னு அப்படியுமே அது ஒண்ணுக்கு எதிராக போடணும்னா அவங்க அதிமுகவுக்கும் போட போறாங்க, புதுசாக அந்த கட்சிக்கும் போட போறாங்க, நாம் தமிழருக்கும் போட போறாங்க. வேரியஸ் ஆப்ஷன் இருக்க தானே இருக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து அதிமுகவுக்கு இந்த தடவை போடாம அதை தவேகாவுக்கு போட்டிருக்கிறாங்கிறது தான் அதுல தெரியுது. ஓவர்வெல்மிங்கா ஒரு பெரிய புயல் மாதிரி வந்து அவங்களுக்கு போட்டு போட்டாங்கிறதும் எனக்கு அந்த மாதிரி உணர்வும் வரல. ஏன்னா எதுல அதன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்த கட்சி திமுக அதிமுக அல்லாமல் இன்னொரு கட்சி வந்து அந்த இரண்டையும் தள்ளி வச்சிருக்குது முதலிடத்துல இருந்து அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ஒன்றை தவிர மற்றபடி உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா வந்திருந்தா மெஜாரிட்டி வந்திருக்கும். திமுக இது வரைக்கும் வந்த நேரங்கள் எல்லாத்துலயும் மெஜாரிட்டியாக வந்திருக்குது. 2006 அப்படின்னு கேட்கறாங்க, அதை கேலி செய்யறாங்க. 2006 தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, திமுக தலைமையிலான தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி மெஜாரிட்டி பெற்றது. திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை. திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி திமுக கூட்டணி மெஜாரிட்டி பெற்றது. அது மற்ற கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கேற்க விருப்பம் இல்லை, வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னதுனால திமுக மட்டும் ஆட்சி செய்யுது. காங்கிரஸ் சத்தம் போட்டுதே, அப்புறம் விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னா, காங்கிரஸ்ல யார் முடிவெடுக்கணுமோ அவங்க வந்து நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற மாநில தலைவர் எங்களுக்கு பதவி வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். அது தனி கதை. சிபிஐ சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. அதனால இப்போ காங்கிரஸே வந்து ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சிபிஐ பேக் பண்ணுனா திமுக ஆட்சி இதே மாதிரி தொடரும். அப்படி ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. போஸ்ட் ட்ரூத் காலத்துல பழைய நிகழ்வுகளுக்கு புதிய விளக்கங்கள் உண்மையை போல கற்பிக்கப்படும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி 2006 ஏதோ மைனாரிட்டி ஆட்சி நடத்திய மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட அதே கூட்டணிகள் ஆட்சியை பங்கு வச்சாங்க. ஆனா இப்ப நடந்திருக்கிறது வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, என்னைய சிஎம் ஆக்குங்கன்னு சொன்னவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. அதனால என்னைய முதல்வர் ஆக்குங்கன்னு முதலமைச்சருடைய முகத்தை காட்டி வந்தவங்க சப்போர்ட் பண்ணி விஜய முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. எதிரணியில் ஜெயித்தவங்களுடைய ஆதரவை பெற்று இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. 2006 நீங்க சொல்றதுனால இந்த பாஸ்டும் போக வேண்டியது இருக்கு. முதல்ல ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோல்வி. இந்த தோல்விக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன், இவ்வளவு பெரிய ஆக்ஷன் அப்படின்றது தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிறத நான் கலைஞருடைய எம்ஜிஆர் விசஸ் கலைஞர் அப்படிங்கிற அந்த
சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. அந்த பீரியட் எப்படி இருந்தது? ஏன்னா முழுக்க கலைஞர் தான். அந்த ஃபேக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வர்றாங்க. நீங்கள் சொன்னது போலவே ஒரு புறச்சூழல். ஆனால் அந்த பார்ட்டி தொடர் வெற்றிகளை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆர் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். கலைஞர் 10-15 ஆண்டுகளாக கட்சியை கண்ட்ரோல்டாக வச்சுட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வரியில் கடந்து போகிற செய்தியாக இருக்குது. பட் அந்த தோல்வியின் போது என்ன நடந்தது? இப்போ எடப்பாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி தொடர் தோல்விகள் அங்கே இல்லை. 3 சட்டப்பேரவை தேர்தல்களில் தோத்தாங்க, ரைட்டு. ஆனால் 77 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு 80 மக்களவை தேர்தலில் வெற்றி, 80 சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, 84 மக்களவை சட்டப்பேரவை ரெண்டும் சேர்ந்து வந்த தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி தமிழ்நாடு முழுவதும். எம்ஜிஆர் இறந்து போவதற்கு முன்னால உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. முழுக்கவே அவங்க வந்து சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலும் தோற்றார்கள்னு ஒரு நேரேட்டிவை இப்போ செட் பண்றாங்கன்னா அது உண்மை இல்லை. அது போக அப்போ வந்து மக்களை நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை தவிர வேறு ஊடகங்கள் எதுவும் கிடையாது, வடிவங்களே இல்லை, வேறு எந்த வடிவமும் கிடையாது. அதனால அவர் வந்து கலைஞர் வந்து தொடர்ந்து டூர் போய் அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டு மக்களிடத்துல பேசிக்கிட்டே இருப்பார், கட்சிக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால அவர் வேறு எதுவும் புதிதாக செய்ய வேண்டியது இல்லை. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோட சேர்ந்து பேசினார்னா அவருக்கு தேவையான ஃபீட்பேக் கிடைக்கும். வேறு வகையான இப்போ செய்கிற எந்த உத்திகளும் அப்போ தேவைப்படலை. கடிதம் எழுதுனா அவர் கைக்கு போயிடும். அந்த ஒரு அந்த பீரியடில் என்னென்னலாம் தொடர்பு சாதனங்கள் இருந்ததோ அதன் மூலமாக அவர் ஃபீட்பேக் வாங்கிட்டு அவர் வந்து தேவையான கரெக்ஷன்ஸை செய்து கொள்வார். கூட்டங்கள் போடுவார். இந்த கூட்டத்துக்கு போய் முதல் நாள் தங்கி இருந்து பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடோட உரையாடுவார். அதோட அது வந்துடும். இப்போ மு.க. ஸ்டாலின் ஏன் இதில் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி. இப்போவும் மக்களவை தேர்தலில் 222 இடங்களில் முன்னிலை வேற வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தோல்வி எப்படி வந்தது? ஆட்சியில் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சிருக்கிறார். அவர் பார்வையிலேருந்து சொல்லுங்க. ஆட்சியில் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சிருக்கிறோம். கூட்டணி வலிமையாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தான் ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கோம். இருந்த ஆளுகளை கூப்பிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராவா இங்கே ஆட்கள் வர வர அங்கே வந்து குறையுது, எதிரணியில் குறையுது. அவர் எல்லா வகைகள்லையும் ஸ்கீம்ஸ் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய இரண்டரை கலந்து இருக்குது. அதற்கு பிறகு ஒரு இடம் மட்டும்தான் அவர் என்ன நினைச்சாருங்கிறது நமக்கு தெரியாது. புதிய கட்சி தொடங்கி உள்ள வர்றவங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிறது தெரியாது. அது நம்மளுடைய வாக்குகள் போகுதா, நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகள் போகுதா அப்படிங்கிறது அது ஒன்று தான் வந்து உறுதி செய்யப்படாத விஷயம். மீதி எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள்லேருந்து அதில் கூட்டி கழித்து பார்த்து ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தான். இந்த புதிதாக வந்தவர் ஏற்படுத்தும் சேதம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியாமல் இருந்திருக்கும். அது வந்து ஃபீல்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபீட் பண்ணுறதுக்கு அவருக்கு கரெக்டாக வந்து சேரலைன்னு தான் அர்த்தம். அது அவருக்கு சரியான அந்த ஃபீட்பேக் வந்து சேரலைன்னு அர்த்தம். நீங்களோ நானோ அதை எப்படி ஃபீல் பண்ண முடியாதுன்னா, அல்காரிதம் பேஸ்டு விஷயங்களை பார்க்குறோம். நம்ம இயல்பாக நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்ம புரிதலுக்காக அப்படின்னு நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்வைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து சேருது. இதற்கு மாறாக ஒரு உலகம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் போகுது. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாது. பட் அதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இது தொடர்பாக ஃபீட்பேக் கொடுத்துருக்க முடியும். அது என்ன நடந்ததுங்கிறது தெரியல. ஓகே, அதை வச்சு தான் இந்த ஸ்டடி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரண்ட்லேயும் சில பதில் இல்லாத கேள்விகள் எஞ்சி இருக்கின்றனன்னு சொல்லலாம். அதற்கு பதில் தேடும் முயற்சியாக இந்த உடன்பிறப்பின் குரல் அப்படின்னு ஒரு கால் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் மாறுது, அவங்களுடைய ஓட்டுக்கான
பேட்டர்னையே மாற்றிருக்கு இந்த தேர்தல். அந்த இடத்தை நோக்கி திமுக தன்னை தகவமைத்து கொள்ளுவது அப்படிங்கிறது ஐடியாலஜிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப பெரிய சிரமம் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, ஓட்டு போடக்கூடிய ஒரு மாஸ் மக்கள், ஒரு க்ரௌடு, அந்த க்ரௌடுக்கு வந்து உன்னுடைய ஐடியாலஜி இது, நீ இதுக்கு தான் ஓட்டு போடுற, அதனால நீ அடுத்த 5 வருஷம் இந்த பலனை அனுபவிக்க போற அப்படிங்கிறத ஃபீட் பண்ணி தான் ஒரு தேர்தல் நடக்குது. அதுக்கு தான் அந்த தேர்தலே நடக்குது. ஆனால் வாக்களிக்கிற மக்களுக்கு அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட் வந்ததுக்கு பிறகு அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தலைமுறைகள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட சரியான வேல்யூஸை கொண்டு சேர்க்கும் விதமாக நம்மளுடைய உத்திகளையும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட மீடியம்ல இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும், இன்ஃபார்ம் பண்ணணும். பழைய மரபு ரீதியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது அவசியம் இல்லை. இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணுங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி பழைய பிரச்சாரமும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதில் ஒரு மிக்ஸு சரியாக பார்த்து கொண்டு போகணுங்கிறது உண்மைதான். இதைத்தான் நான் மேற்கு வங்கத்தில் பார்க்குறேன். 30 வருஷம் 40 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்தவர்கள், அதாவது அந்த முதல் தலைமுறைக்கு எதுவுமே இல்லாத தலைமுறைக்கு நிலங்களை வழங்கியதன் மூலமாக ஒரு அக்ரேரியன் சொசைட்டியை உருவாக்க முடிந்த ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த தலைமுறை வளரும் போது எப்படி இந்த வசதிகளோட வாய்ப்புகளோட நாம் இருக்கோங்கிற புரிதலே இல்லாமல், அது குறையாக சொல்லலை, அவங்களுக்கு அது தேவைப்படலை. அவங்களுக்கு தேவைப்படலை. இப்போ சொல்கிறாங்கல்ல ஆஸ்பிரேஷனல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய தேவைகள் மாறிடுச்சு. அதை முதல்ல வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது. அது தாண்டி இப்போ வந்து சுய முன்னேற்றம் அப்படிங்கிறதுல தனக்கு ஒரு வேலை, அதில் வசதி, அதர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போகணும். அதுலேயும் இங்கே வந்து திமுக அரசு எதுவும் தவறு செய்ததாக நான் நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ் அது இது நிறைய தான் எல்லாமே தான் செஞ்சாங்க. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து செக்டேரியனான முழக்கமும் இல்லை, ஒரு கட்சிக்கான முழக்கம் இல்லை, ஒரு சில சாதிகளுக்கான முழக்கம் இல்லை, கட்சிக்கான முழக்கம் இல்லை, மதங்களுக்கான முழக்கம் இல்லை. எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது வந்து எல்லாருக்குமான கால் தான் அது. அப்படி அதாவது கொள்கை அளவில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை, அது நீங்கள் மார்க்சிஸ்டாக இருக்கலாம், பெரியாரிஸ்டாக இருக்கலாம், அல்லது அண்ணா அப்படிங்கிற ஐடியல் பர்சன்லேருந்து ஒரு ஜனரஞ்சகமான, அதாவது அதைத்தான் நான் சொல்கிறேன், அதாவது கருத்து வந்து உங்ககிட்ட ஆழமாக இருக்குது, உங்கள் ரத்தத்தில் கலந்து போய் இருக்குது. அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இன்றைய தலைமுறைக்கு தகுந்த மாதிரி ஒரு மொழியில் நீங்கள் அவர்களிடம் பேசுகிறீர்கள். அந்த பேச்சை தான் வந்து உதயநிதி பேசும்போதும் மு.க. ஸ்டாலின் பேசும்போதும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது கன்வென்ஷனலாக பேசுகிறவங்க இருந்தாங்க. அது எல்லாருக்கும் யார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் பார்ட்டி இருக்க முடியும். டோட்டலாக ஒரே வார்ப்பாக கட்சியை மாற்றுறதும் சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அது சரியா இருக்காதுன்றீங்க? ஒரே வார்ப்பாக யாருமே நீங்க பேசுற மாதிரியே நான் பேசுறது, நான் பேசுற கண்டென்ட்டையே நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கறதுங்கிறது பலன் என்ன இருக்கு? ஏன்னா சமூகம் வந்து ஒரே வார்ப்பாக இல்லைல்ல, வெவ்வேறு உணர்வு மட்டத்துல தானே இருக்கிறாங்க. அப்ப இந்த பேட்டர்ன்ல இந்த ஸ்டைல்ல பேசக்கூடிய ஆட்களை கிரியேட் பண்றதும், அல்லது அவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்கன்னா அவங்களை இதுல பயன்படுத்துறதும் மட்டும்தான் வேலையா இருக்கு. ஆமா, அதாவது ஒவ்வொருவரோடும் நம்ம கனெக்ட் ஆகணும்னா காமன் திங்ஸை பற்றி தானே நம்ம பேச முடியும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, அதோட ரிலேட் பண்ணிக்கிறது யாரால முடியும்? அன்று கஷ்டப்பட்டவர்களால், இன்று வளர்ந்துருக்கிறவங்களால, அவங்களால ஒரு செக்மெண்ட்டு அல்லது ஒரு நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக ஒரு பெரிய சைக்காலஜிக்கலான ஸ்டடி மாதிரி தான் இருக்குது. விஜயனுடைய உரையாடல்கள், அவர் பேசின விஷயங்கள்லாம், ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும், ஒரு ஹீரோயிஸ டயலாக் இருக்கும்.
இப்போ என்னன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஓட்டர்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக நியூஸ் ஃபீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், என் குடும்பத்தையே எனக்கு எதிராலாம் திருப்பி பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த கட்டு மட்டும் அவங்களோட நியூஸ் ஃபீடுக்கு வருது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடுறது வந்து பாட்டு, ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய க்ரௌடுக்கு போய் சேருது. சினிமா டயலாக் பேசுறது அந்த மாதிரி கை நீட்டி பேசுறது வந்து இந்த பக்கம் ஃபேன்ஸுக்கு வருது. இப்படி ஒரு ஸ்பீச்சில் எல்லா எலமெண்ட்டையும் பேசி அந்த சைக்காலஜி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அந்த பேட்டர்னில் யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு அதை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அது ஒரு ப்ரொபகண்டான்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்கல்ல. ஆமா, சொல்ற சாதாரண பரப்புரை பிரச்சாரம் ஆமா, அது இல்ல, அஜெண்டா செட்டிங்கோட பிரச்சாரம் செய்யறதுன்னு இருக்குல்ல, அதனுடைய வடிவம் அது. அதுல என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மேலும் உங்க ஆணித்தரமாக உங்ககிட்ட பதிய வைக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. பொய்களையும் கலந்து அதில் பேச முடியும். சார் இப்போ நடந்துட்டு இருக்கு சார். ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க இப்போ மினிஸ்டரா போர்ட்ஃபோலியோ வருது. அந்த தொகுதியினுடைய முதல் எம்எல்ஏன்னு அவங்க பேசுறாங்க சார். அதை அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி முதல் பெண் அமைச்சருங்கிறாங்க. அந்த பெண் அமைச்சர்னு போஸ்டர் போடுறாங்க. அது 6 லட்சம் பேர் லைக் பண்றாங்க. 1 மில்லியனுக்கு மேல அதோட வியூஸை ரீச் பண்றாங்க. 2 ஆர்கானிக்கர்கள் இருந்திருக்காங்க. முதலமைச்சர்லாம் அமைச்சர்லே வரமாட்டாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அந்த என்டையர் உலகமே வந்து வேற ஒரு கான்ஸ்பிரசிஸால நிரம்பி இருக்கு. இன்னைக்கு அந்த நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. மாற்றத்திற்காக, மாற்றம்னா அவங்க காப்பிரைட் உண்டான வார்த்தையாக இப்போ மாறிடுச்சு. அப்படி இல்லை, உண்மையான சமூக மாற்றங்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பொய் பேச முடியாது. ஏற்கனவே சமூகத்தில் என்னென்ன நம்பிக்கைகள் இருக்குதோ அந்த நம்பிக்கைகளுக்கு மாறான விஷயங்களை சொல்லி அந்த நம்பிக்கைகளை மாற்றணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அவங்க. அதனால அவங்களுடைய பணி எப்போதுமே எளிதானது இல்லை. நீங்க ஏற்கனவே இருக்கிற பிலீஃபை மேலும் கெட்டியாக உங்ககிட்ட தங்கி போவதற்கு பேசுறதாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அப்படி இவங்க பேச முடியாது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு திரைக்கதையின் அனைத்து அம்சங்களோடவும் பேச்சு இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி இந்த பேச்சை பேசுவதற்கு வழி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த பேச்சை? உண்மையான மாற்றத்திற்கான பேச்சை. அதுல நம்ம ஆட்கள் பொய் சொல்லாம தான் சொல்ல முடியும், பொய் சொல்லாம தான் செய்ய முடியும். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெயிட்டேஜ் குறைஞ்சிருது. அதுல வந்து இந்த வார்த்தையை சொல்றது தப்பு தான். வரட்டுத்தனமா கோட்பாடுகளை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காம மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து மக்களிடத்துல அவங்களுடைய இதயத்தோட பேசணும். பேசுறவரும் இதயத்திலேருந்து பேசணும், கேட்குறவருக்கும் இதயத்துல போய் சேர்ற மாதிரி இருக்கணும். ஆனா பெரும்பாலான நபர்கள், நம்ம யாரும் விதிவிலக்குன்னு இல்லை, பெரும்பாலான நபர்கள் வந்து மூளையால பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மக்களிடத்திலிருந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு போகுதோ. ஒத்த கருத்து உள்ளவர்கள் மட்டும்தான் நம்மை வந்து உடனடியாக பாராட்டுறாங்க அல்லது விருப்பத்தோட அதை பத்தி பேசுறாங்க. மாற்று கருத்து இருக்கக்கூடிய நபர்களை அவங்கள்ட்ட நம்ம உரையாடல் போவதோ அதாவது அவர்கள் நம்மளுடைய உரைகளை ஏற்றுக்கொள்வதோ அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது. நீங்க ஒத்த கருத்து உள்ளவர்களுக்காக பேசுறது எதுக்காக? அது ஓரளவுக்கு வேணும். அவங்க மாறி முதலுக்கே மோசம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது பேசணும் தான். பட் உங்களுடைய நோக்கம் வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க வின்னோவர் பண்றது தானே உங்களை வலிமைப்படுத்துறது. அப்ப அவங்களோட அட்ரஸ் பண்றது, அவங்க கிட்ட பேசுறது வந்து உங்களுடைய மொழியை அதற்காக மாற்றிக்கொள்ளணும்னா மாற்றித்தான் ஆகணும். அப்படியான ஒரு வடிவமா இது வரும் அப்படின்றத முயற்சி தான் சொல்றாங்க. ஆனா அதிமுக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுகவும் சுய ஆய்வு தான் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து கோட்பாட்டு ரீதியான பிரச்சனைகள் எதுவும் அவங்க கிட்ட இல்லை. பதவி சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுனால அவங்க சுய விமர்சனங்கள் உட்கட்சி மோதலாக வெளிப்படுது. அது இன்னும் கேடர்ஸ் கிட்ட வரவே இல்லை. ஜெயிச்சவங்களுடைய அதிகார சண்டையாக நடக்குது. ஒரு நீண்ட உரையாடல் சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பெரலையோடு பகிர்ந்திருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். இப்போ இவ்வளோ தூரம் பேசணும்ல, அது வந்து உண்மையிலேயே யாராவது கேட்குறவங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசியிருக்கோமாங்கிற சந்தேகம் இருக்கு. இது புரிய வேண்டியவங்களுக்கும் புரியணும். நன்றி சார். ஓகே.